மாவட்டம் மேலூர் அருகே சின்னமலம்பட்டி எனும் பகுதியில் PRP நிறுவனத்தினரால் நரபலி கொடுக்கப்பட்டு இருவரது உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் எலும்புகள் கிடைத்துள்ளன. இது பற்றிய கள நிலவரத்தை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், தற்போது தோண்டும் பணி நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க இருக்காங்க? அறிவிச்சரணியா இப்போ நம்ம வந்துட்டு மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த சின்னமலம்பட்டி அந்த பகுதியில் காலையிலிருந்து தோண்டும் இடத்துல காலையிலேருந்து நம்ம நின்றுக்கிருக்கோம். இப்போ காலை 8:50க்கு துவங்கின இந்த பணி தற்போது 5 மணி ஆகிருக்கு. தற்போது வர இந்த 4 உடல்களை எடுத்திருக்காங்க. ஒரு 6-7 அடி வரைக்கும் தோன்றினதில் ஒரு 4 உடல்கள் எடுத்திருக்காங்க. 3 பெரியவர்களோட உடல்களும் ஒரு சிறுமி ஒரு குழந்தையோட உடலையும் இப்போ காவல்துறையினர் கைப்பற்றிருக்காங்க. இந்த 4 உடல்களை எடுத்ததோடு அந்த பணி நிறைவடைஞ்சிட்டாங்க. சேகரிக்கப்பட்ட இந்த எலும்பு மாதிரிகளை காவல்துறையினர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை முன்னிலையில் சீலிடப்பட்டு அந்த எலும்பு மாதிரிகள் மதுரை அரசு மருத்துவமனைக்கு உரிய பாதுகாப்போடு கொண்டு செல்லப்படுது. அறிவிச்சரணியா, இப்போ வேறு ஏதேனும் இந்த தோண்டும் பணியில் வேறு ஏதேனும் ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா? அறிவிச்சரே இப்போ நம்ம பார்த்தோம்னா காலையிலேருந்து இந்த இடத்துல தோன்ற இடத்துல இந்த எலும்புகள் மாதிரிகள் எடுத்திருக்காங்க. மேலும் அந்த இடத்துலேருந்து மண் மாதிரி எடுத்திருக்காங்க. துணி, அந்த உடன் இருந்த துணி, தேங்காய், இந்த உள்ளிட்ட பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க. மேலும் இந்த கிராமத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில் தான் சுடுகாடு பயன்படுத்தி இருந்திருக்காங்க அந்த மக்கள். அதனால இது யாருடைய உடல் என்ன என்பது உரிய விசாரணைக்கு பின்னாடி தெரிய வரும். சரியா, இப்ப நரபலி கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுற அந்த இடத்துல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் மேற்கொள்ளணும்னு IAS அதிகாரி சகாயம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில அவங்க தரப்புல இருந்து என்ன நடவடிக்கைகளை எடுக்க இருக்காங்க? சரியா, இப்போ நம்ம பார்த்தோம்னா சேகரிக்கப்பட்ட எலும்பு மாதிரிகள் காவல்துறை பாதுகாப்போடு மதுரை அரசு மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு செல்லப்படுகிறது. இந்த எலும்பு மாதிரிகள் மதுரை அரசு மருத்துவமனையில் உரிய பாதுகாப்போடு பாதுகாக்கப்படும். பின்னர் கீழவளவு காவல்துறையினர் மேலூர் DSP மங்களேஸ்வரன் தலைமையில் மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த எலும்பு மாதிரிகளை சென்னையில் உள்ள ஆய்வுக்கு அனுப்புவதற்கு நீதிமன்ற உத்தரவின் மூலம் உத்தரவு பெறப்பட்டு சென்னையில் உள்ள ஆய்வகத்துக்கு இந்த எலும்பு மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்ப இருக்கிறாங்க. இந்த அனுப்பும் பணியில் அனுப்பி அதன் மூலம் வரக்கூடிய அந்த ஆய்வின் மூலம் வரக்கூடிய அறிக்கை இந்த காவல்துறை மேலும் விசாரணை துவங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நரபலி கொடுக்கப்பட்டதாக புகார் தெரிவித்த சேவர்கொடியான நம்மளோட இருக்கார். இந்த காலையிலேருந்து அந்த இடத்துல அவர் புகார் தெரிவித்த இடத்துல அந்த காவல்துறை, வருவாய்த்துறை, சகாயம் அந்த குழுவில் மொத்தம் 5 துறை அதிகாரிகள் முன்னிலையில் அவர் உடனே அவர் இருந்தார். தற்போது இந்த பணி நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ அவர்கிட்ட நம்ம காலையிலேருந்து என்னென்ன மாதிரி இது பண்ணார், அவரோட அனுபவங்களை என்னென்னு கேட்போம். என் பேர் சொந்த ஒரு கீழளவு, என் பேர் சேவக்குடியன். நான் ஐயாட்ட மனு கொடுத்துருந்தேன். அது வழியாக இவங்க அளந்து கொடி உண்ணாங்க. நான் அளந்து எந்த அளவுக்கு கொடி உண்ணுன்னா அந்தளவுக்கு அவங்க நோண்டினாங்க. என் மன திருப்திக்கு நான் சொன்ன மாதிரி நோண்டி எடுத்தாங்க. 3 பெரிய உடல், ஒரு சின்ன குழந்தை எடுத்து அதை மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்காங்க. சரண்யா, இப்போ சேவர்கொடியன் புகார் தெரிவித்த நரபலி நடந்ததாக, இறந்த உடல்களை புதைத்ததாக புகார் தெரிவித்த சட்ட ஆணையர் சகாயத்திடம் புகார் தெரிவித்த சேவர்கொடியான் நம்மகிட்ட தெரிவிச்சிருக்காரு. அவர் குறிப்பிட்ட இடத்துல தான் காவல்துறை அந்த உடல்களை தோண்டி எடுத்ததாகவும், இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, காவல்துறை முழுமையாக ஒத்துழைப்பு அளித்ததாகவும், இதில் தனக்கு திருப்தி அளித்ததாகவும் சேவர்கொடியான் புகார் தெரிவித்த சேவர்கொடியான் தெரிவிச்சிருக்காங்க. சரண்யா, நாகேந்திரன், இது தொடர்பான மேலும் பல தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.